டோர்னமெண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் கண்டினியூஸாக டோர்னமெண்ட்ஸ் இருக்குங்க. எப்படி சூஸ் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம்? 2 கேலண்டரை எடுத்து வச்சுக்கோங்க. நேஷனல் கேலண்டரையும் ஸ்டேட் கேலண்டரையும் உங்கள் கோச்சஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். எந்த டோர்னமெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. கண்டினியூஸாக எல்லா டோர்னமெண்ட் போகிறனால அவங்க பர்ஃபார்மன்ஸ் பாதிக்க சான்சஸ் அதிகங்க. ஒரு எலைட் லெவல் பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆகிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். யங்கர் ஏஜ், அதாவது 13, 15, 17 இருக்க பிளேயர்ஸ் டோர்னமெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பராக ட்ரைனிங்கையும் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்திங்க. கண்டினியூஸாக டோர்னமெண்ட்ஸ் போகிறனால உங்களால் ட்ரைனிங் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு கேப்பே கிடைக்காது. ஒரு டோர்னமெண்ட் போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அங்கே 2 நாள் மேட்ச் விளையாடுவீங்க. இமீடியட்டாக ட்ரெயின் கிடைக்காது. அங்கே ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி இங்கே வருவீங்க. அடுத்த டோர்னமெண்ட் பேக் பண்ணி அடுத்த டோர்னமெண்ட் போகிற மாதிரி இருக்கும். இப்படியே கண்டினியூவாக டோர்னமெண்ட்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பாதிக்க சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டினியூவாக டோர்னமெண்ட் ஆகிறனால உங்கள் ஸ்ட்ரென்த் டவுன் ஆகும், உங்களோட எண்டூரன்ஸ் டவுன் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஆன அதே பர்ஃபார்மன்ஸை 3வது டோர்னமெண்ட்டில் உங்களால் கொடுக்க முடியாதுங்க. அதனால் ப்ராப்பராக ட்ரைனிங்கையும் பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் டோர்னமெண்ட்ஸை பிளான் பண்ணுங்கள். அது உங்கள் பசங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அமையும். அதே மாதிரி எக்கனாமிக்கல் லெவலும் இருக்குது. கண்டினியூவாக டோர்னமெண்ட்ஸ் ஆகிறனால நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய செலவு பண்ணி நீங்களே எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். அவங்க ட்ரைனிங் எந்த லெவலில் பண்ணியிருக்காங்க, எந்த கேட்டகரியில் என்ட்ரிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கோச்சஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.